Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 3 plotting with pie plot பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் anatomy of the chart. CBC class 12th informative practices எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளோட சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்டில் இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்த சாம்பிள் கொஷின் பேப்பர் இது தான். ஓகேவா? இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸில் 25-26 கூடிய சாம்பிள் கொஷின் பேப்பர் இது தான். இதில் கேட்ட ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, கொஷின் நம்பர் 33ல் நம்மளுக்கு ஒரு பைப்லாட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க. இட் இஸ் அ கம்பல்சரி ஃபார்ம் ஆஃப் கொஷின். இதே பேட்டர்னில் தான் நம்மளுக்கு இந்த அகாடமிக் இயர்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு சார்ட் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரோக்ராமுமே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் டேஷ் கொடுத்துருக்காங்களா? இந்த டேஷ்ன்ற இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்றத கொஸ்டினாகவும் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். அந்த லைனில் என்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட மார்க்கிங் ஸ்கீமை பாருங்கள். ஒரு சின்ன ஒரு லைன் எழுதினாலே 1 மார்க் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ஈஸியாக நம்ம வந்து அந்த 4 மார்க்ஸாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்டான கொஷின். எந்த பேட்டர்னில் இந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ப்ரோக்ராமை பைப்லாட்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் டேஷ் கொடுத்து கேட்குற கொஷினாக இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற பேட்டர்னில் கேட்குற கொஷினாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். அதில் இந்த அனாட்டமி ஆஃப் சார்ட்டு ஒன் ஆஃப் த பேட்டர்ன் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பைப்லாட்டு, பாரு, ஹிஸ்டோகிராம்ஸ்ன்னு சொல்லி எல்லா சார்ட்டுக்கும் ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அனாட்டமி ஆஃப் சார்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த 6 டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சார்ட்டில் ஸோ இது எந்த பிளேஸில் நம்ம கொடுக்குற கோடிங் லைன் வந்து ஆக்குபை பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சார்ட்டோட டாப்பில் வந்து அந்த டைட்டில் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எக்ஸ் லேபிள் கொடுத்தோம் அப்படின்னா சார்ட்டோட கீழே வந்து நம்ம கொடுக்குற அந்த லேபிள் நேம் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் அந்த ஒய் லேபிள் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற நேம். எக்ஸ் லிமிட் அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நமக்கு வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்றது எக்ஸ் லிமிட்டு. ஒய் லிமிட் அப்படின்றது அது ஒய் ஆக்சிஸில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் பிட்வீன் 50 to 100க்குள்ளே என்னோடய வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் எனக்கு சார்ட் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ் லிமிட், ஒய் லிமிட். ஓகேங்களா? ஸோ லெஜெண்ட் அப்படின்றது நம்மளோட மார்க், அந்த டயக்ராம் ட்ரா ஆகும்ல ஒரு லைனை, 6 பார் கிராஃபோ பைக்ராஃபோ, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி லெஜெண்ட் கொடுத்துட்டு நம்ம அது டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணுறது தான் லெஜெண்ட்னு சொல்கிறது. ஓகேவா? என்னோடய சார்ட்டு கிரிட் ஃபார்மெட்டில் வேணுமா அப்படின்றத எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கலாம். டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான டாபிக், எல்லா சார்ட்டோட எண்ட்லேயுமே பிக்சரு அந்த சார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மெட் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன மெத்தட்ஸ் அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராம் கொஷினும் அது எண்ட் ஆஃப் த லைனில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்னொரு லைன் வந்து எழுதினா தான் உங்களுக்கு பிக்சரே வந்து விசிபிளாக தெரியும். அது அந்த மெத்தட் என்ன அப்படின்றதையும் வீடியோட எண்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள். பைப்லாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லைன் என்னவா இருக்கும் அப்படின்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். இம்போர்ட் பக்கத்தில் மேட் பிளாட் லிப்பு டாட்டு பைப்லாட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அலைஸ் நேம் வந்து கொடுத்துட்டோம். சரியா? அலைஸ் நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அலைஸ் நேமை நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோமா? ஓகேவா? ஸோ அந்த லைனை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நான் லைன் கிராஃபை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் நம்ம அனாட்டமி ஆஃப் சார்ட் யூஸ் பண்ணும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ பிஎல்டின்றது என்னோடய அலைஸ் நேமு. ஸோ பிஎல்டி டாட்டு பிளாட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வேல்யூஸ் வேணுமா? அப்போ நம்ம வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக நீங்களே கூட ஒரு 5 வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு 5 வேல்யூஸ் வந்து
மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 5 வேல்யூஸ் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் 5 வேல்யூஸ் கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இங்கே பிளாட்டில் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் கமா ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா, ஃபைன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அந்த அனாட்டமி ஆஃப் சார்ட்டை பற்றி பேச போகிறோம். என்னோடய சார்ட்டுக்கு நான் வந்து டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ அலைஸ் நேம் யூஸ் பண்ணி தான் டைட்டில் கொடுக்கணும். PLT டாட் டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோடய சார்ட்டுக்கு நான் நேம் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு சார்ட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். நமக்கு சார்ட்டுன்னு சொல்லி மேலே டாப்பில் காட்டும். அதே மாதிரி PLT டாட்டு எக்ஸுக்கு நான் லேபிள் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வித்தின் பேரந்தஸ்குள்ளே லேபிள் மென்ஷன் பண்ணுறேன். தட் இஸ் ரோல் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி PLT டாட்டு ஒய் லேபிள்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒய் லேபிளும் எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து மென்ஷன் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற நேம் தான். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கும் நமக்கு லேபிள் கொடுத்தாச்சு, ஒய்யுக்கும் லேபிள் கொடுத்தாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு. ஓகேவா, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி எக்ஸ் LIM மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவோட லிமிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கா. ஸோ நான் 1,5ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி PLT டாட்டு ஒய் லிமிட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இங்கே நீங்கள் வேல்யூஸை செக் பண்ணுங்கள். 10 to 50 வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நான் 10,60 வரைக்கும் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் லிமிட் 1.0லேருந்து 5.0 வரைக்கும் இருக்குது. ஒய் லிமிட் 10லேருந்து 60 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, நமக்கு 50 வரைக்கும் தான் வேல்யூஸ் இருக்குது. பரவாயில்ல, நம்ம லார்ஜ் வேல்யூஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PLT டாட்டு கிரிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். என்னோடய பிக்சர் வந்து கிரிட் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா நான் எனேபிள் பண்ணுறேன். ட்ரூன்னு சொல்லி எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ட் இல்லாமல் கிரிட் ஃபார்மெட்டில் இருக்கும். டிஃபால்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது டிசேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும், ஃபால்ஸ்ன்னு சொல்லி. நம்ம வேணும்னா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ட்ரூன்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகிறோம். இந்த லைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு அப்பர் வேல்யூஸ் லேபிள் வந்து கொடுக்க போகிறோம். அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா பிளாட் பண்ணுற இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். அப்போ பிளாட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல லேபிள் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இதுக்கு நீங்கள் லேபிள் கொடுக்கணும். இது வந்து CS மார்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு லேபிள் வந்து டிஸ்பிளே ஆகிக்காது. ஏன்னா நம்ம லெஜெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். PLT டாட்டு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரைட். ஸோ இதுக்குள்ளே நம்ம 2 பேராமீட்டரில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்க போகிறோம். எந்த பிளேஸில் அதை வந்து அலைன் பண்ண போகிறோம். ஸோ LOC இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து அப்பர் ரைட்டில் வந்து இதை அலைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த லெஜெண்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த லெஜெண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லைன் கிராஃபாக இருந்தாலும் அந்த பிளேஸில் லேபிள்னு சொல்லி கொடுத்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அதை லெஜெண்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக தெரியும். ஓகேவா, இதுக்கு நிறைய ஃபார்மேட் வந்து இருக்குது. அப்பர் லெஃப்ட்டு, அப்பர் ரைட்டு, லோவர் லெஃப்ட்டு, லோவர் ரைட்டு, டாப்பு, பாட்டம் சொல்லி எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணோம்னா நம்ம கிராஃபிக் ஏற்ற மாதிரி அது வந்து ஜென்ரேட் ஆகிக்கிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு வேல்யூஸ் மெத்தட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். அந்த மெத்தட் தான் ஷோ. அப்படின்னா தான் இமேஜ் வந்து விசிபிளாக தெரியும். அப்படின்றக்காக நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி PLT டாட்டு ஷோன்னு சொல்லி இங்கே கொடுக்கணும். ஓகேவா, பிக்சர் இப்போ வந்து விசிபிளாக இருக்கும். ஃபைன். நான் ஃபைனலாக வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். அது இதுதான். ஸோ PLT டாட்டு சேவ் ஃபிகர் அப்படின்றனால சேவ் FIG தான் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸில் இந்த சார்ட்டை என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க்கு டாட் PNG அப்படின்ற ஃபார்மெட்டில் சேவ் பண்ண போகிறேன். ஒரு இமேஜ்னாலே நமக்கு தெரியும் அது .png ஆர் .jpg ஃபார்மெட்டில் தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ நான் அந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சர் வந்து ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். அது எந்த லொக்கேஷன் அப்படின்னா நம்ம பைத்தான் ஃபைலில் நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதே லொக்கேஷனுக்குள்ளே தான் இதுவும் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள்.
ரைட் 5 சேவ் பண்ணால் அதே லொக்கேஷனை போய் பார்க்கும்போது நமக்கு சார்ட் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது தான் மெயினான கான்செப்ட். ஸோ இந்த கம்பல்சரி கொஷின்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ரைட் அ சூட்டபிள் கோட் ஃபார் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த blank ஸ்பேஸ் இந்த லைன் மார்க் அஸ் அ ஸ்டேட்மெண்ட் 1. ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். இம்போர்ட் matplotlib as a டாட்டு பைப்லாட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ இம்போர்ட்டு matplotlib டாட்டு பைப்லாட் அங்கே அஸ்ஸு பிஎல்டின்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னா 1 மார்க்கு உங்களுக்கு சாலிடாக வந்து கிடச்சிரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் அ சூட்டபிள் கோட் இந்த blank ஸ்பேஸ் லைன் மார்க் அஸ் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லைன் கிராஃபை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமேட்டு லேபிளும் லெஜெண்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்டென்ஷன் அலைஸ் நேம் இருக்கா, பிஎல்டி டாட்டு பிளாட்டு. சரியா? ஸோ பிஎல்டி டாட்டு பிளாட்டு கொடுத்துட்டு x,y கொடுக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட இமேஜில் பார்த்தாலும் கூட நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் இமேஜ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு x-axis எது y-axis எதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். x-axis ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லி மந்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. y-axisல ரெவன்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பிஎல்டி டாட்டு பிளாட் ஆஃப் மந்த்ஸ் ரெவன்யூன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? அதேமாதிரி அடிஷ்னலாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரேட் லேபிள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெஜெண்டில். அப்போது லேபிள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ராப்ரியேட் நம்ம கொடுக்குற லேபிள் தான் வித்தின் டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு லேபிளோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிஎல்டி டாட்டு பிளாட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே x-axis PLT டாட்டு பிளாட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே x-axis y-axis லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேம் வேணாலும் என்ன வேல்யூஸ் வேணாலும் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு க்ளோசிங் பேரந்தஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு 1 மார்க்கு கண்டிப்பாக கிடச்சிடும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டைட்டில் ஆஃப் த கிராஃப் வந்து கொடுக்கணும். சரியா? அப்போ பிஎல்டி டாட்டு டைட்டில். ஸோ நம்ம டைட்டில் வந்து அதுக்கு இங்கே மென்ஷன் பண்ண நேமு நம்மளுக்கு இல்லை. ஸோ நீங்களாக ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு டைட்டில் வந்து நீங்களாகவே ஒரு நேம் வந்து வித்தின் டிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். ரைட்டா? ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்த பிக்சரை இந்த நேமில் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎல்டி டாட்டு சேவ் எஃப்ஐஜி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே அவங்க கொடுத்துருக்க நேமை அப்படியே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ்டு கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டா போதும். ஸோ இந்த 4 லைன் எழுதினாலே நம்மளுக்கு 4 மார்க்கு சாலிடாக ஈஸியாக கிடச்சிரும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எல்லா கிராஃபையும் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன்.